எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கோர் பிஸ்னஸ் டிராக்டர், பிவி, ட்ரக் பிஸ்னஸை தனியாக டீமர்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நேற்று செய்திகள் வந்துருக்குது இல்லையா? மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவுடைய மேலிடம் அதை டினை பண்ணியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எங்களுக்கு எந்த திட்டமுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சினர்ஜி அதுதான் எங்களுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணி தரும், அதைத்தான் நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. சினர்ஜி அப்படின்னா 1+1 > 2 அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அதாவது இப்போதைக்கு ஹோல்டிங் கம்பெனியா இருக்கிறாங்க, நாங்க எப்பொழுதுமே ஹோல்டிங் கம்பெனியா தான் இருப்போம் அப்படின்னு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய ஹைட்ரோ கார்பன் ஆன்ஷோர் பிசினஸ் செக்மெண்ட் ஒரு அல்ட்ரா மெகா ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல இருந்துங்க. எதுக்கு அப்படின்னா நேச்சுரல் கேஸ் லிக்விட் பிளான்ஸ் செட்டப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அல்ட்ரா மெகா ஆர்டர் அப்படின்னா ஆர்டரோட ஒர்த் எவ்வளவு இருக்குன்னா ஒரு 15,000 crores பக்கமா இருக்குங்க. எல்என்டியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 31 or 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. லார்ஜ் கேப் கம்பெனி. நம்ம எல்என்டி ஒரு கம்பெனியை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள பிசினஸ் நிறைய இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அது போக ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாருங்க. அதாவது நீங்க ரெண்டு விஷயத்த மறந்துட்டீங்க. எல்டிடிஎஸ் தென் எல்டிஐ மைண்ட்ரி இது ரெண்டுக்குமே ப்ரொமோட்டர் எல்என்டி தான், இதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா எல்டிடிஎஸ் எடுத்துக்கிட்டோம்னா எல்என்டியோடைய பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் ஒரு 73.59%. தென் எல்டிஐ மைண்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா எல்என்டியோட போர்ஷன் 68.56% ஸ்டேக் வச்சிருக்காங்க. எல்என்டியை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர் புரோக்கரேஜ் நிறுவனம் என்ன சொல்றாங்க, 20% அப்சைட் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எல்எல்இ எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி முஞ்சாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் லாஸ் ட்ரக்கை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. செப்டம்பர் மாசத்தோட சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெக்கார்ட் சேல்ஸ், கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ முஞ்சாரோவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே செகண்ட் ஹையஸ்ட் செல்லிங் ட்ரக்கா இருக்குங்க. அடுத்து நாட்கோ ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா லீகல் பேட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது சுவிட்சர்லாந்து பேஸ்டு ரோஷ் அப்படின்ற நிறுவனம் அவங்க அப்பீல் பண்ணியிருந்தாங்க. பேட்டன் கிளைம்காக கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எகெயின்ஸ்டா நாட்கோ ஃபார்மா இந்த லீகல் பேட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாட்கோ ஃபார்மாவோட ஷேர்ஸ் மேலே ஏறி இருக்கும். இதன் மூலமா டெல்லி ஹைகோர்ட் நாட்கோ ஃபார்மாக்கு பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஜெனரிக் வெர்ஷன்ஸ் லான்ச் பண்றதுக்கு. ரிஸ்டில்பம் அப்படின்ற ஒரு ட்ரக்ங்க. எதுக்கு அப்படின்னா மஸ்குலர் டிசார்டருக்காக அந்த ட்ரக் மாதிரி தெரியுது. ஸோ அதை அஃபோர்டபுள் பிரைசஸ்ல நாட்கோ ஃபார்மா ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு டெல்லி ஹைகோர்ட் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி அவங்களுடைய லாயல்டி ப்ரோக்ராமை ரீலான்ச் பண்றாங்க, கிளப் ஐடிசி. ஸோ இது மூலமா பெனிஃபிட்ஸ் என் கன்சியூமர்ஸ்க்கு கிடைக்கும். தென் ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு சிம்பிளிஃபைடான ஸ்ட்ரக்சர் உருவாகும் அப்படின்னு நம்புறாங்க. அதாவது அது சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் மாதிரி தெரியுதுங்க. தொடர்ந்து சர்வீசஸ் யூஸ் பண்றவங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அடுத்து கோல் இந்தியா நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தோட எம்ஓயு சைன் பண்றாங்க. இர்கான் இன்டர்நேஷனல்ங்கிறவங்க இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்க. ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றாங்க, குறிப்பா கோல் இந்தியாவுக்காக. இர்கான் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, டெட் டு ஈக்விட்டி 0.67. பட் கோல் இந்தியா நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். அடுத்து முருகப்பா குரூப் பேக்டு மான்ட்ரா எலக்ட்ரிக் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பர் ஆட்டோ எலக்ட்ரிக் 3 வீலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 160 கிலோமீட்டர் ரேஞ்சுங்க. எலக்ட்ரிக் 3 வீலர் பிரைஸ் 3.79 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சப்சிடி எல்லாம் போக. ஸோ மான்ட்ரா எலக்ட்ரிக்கோட இந்த லான்ச் பெரிய பிளேயர்ஸ் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, பஜாஜ் ஆட்டோ போன்ற நிறுவனங்களுக்கு நல்ல காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்றதுல சந்தேகமே வேணாம். அடுத்து டாடா ஸ்டீல் நிறுவனத்தினுடைய Q2 ஃபினான்ஷியல் இயர் 26 பிசினஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல Q2ல 7% ஏறி இருக்குங்க. அதாவது 5.28 மில்லியன் டன்னா இருந்தது, 5.68 மில்லியன் டன்னா இருக்குங்க. Q2 ஃபினான்ஷியல் இயர் 25 கம்பேர் பண்றப்ப Q2 ஃபினான்ஷியல் இயர் 26ல டெலிவரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 8.8% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர். ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26 H1 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா டெலிவரி 3% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா ஸ்டீல். அடுத்து என்டிபிசி கிரீன் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி குஜராத் கவர்மெண்டோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த எம்ஓயு எதுக்கு அப்படின்னா 10 gigawatt சோலார், 5 gigawatt விண்ட் கெப்பாசிட்டி டெவலப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா 2032க்குள்ள எங்களோட கெப்பாசிட்டி 60 gigawatt இருக்கணும் அப்படின்றதான் எங்களோட எய்ம்னு சொல்றாங்க. என்டிபிசி கிரீன் எனர்ஜி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்டிபிசி மூலமா போகலாம். என்டிபிசி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கும். அடுத்து ரேமண்ட் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி ஒரு 943 crores ஆந்திர பிரதேஷ்ல நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி நாங்க ஒரு 2 ஃபெசிலிட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிப்புலி, டெக்லூடு அப்படின்னு 2 இடத்துல இவங்க இந்த ஃபெசிலிட்டி போடுற மாதிரி தெரியுது.
இதுக்காக ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து குடிப்பூலி டெக்லூடா அந்த 2 இடத்துலயுமே லேண்ட் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. இந்த 2 ஃபெசிலிட்டிலையுமே ஒரு 430 கோடி 510 கோடி நாங்க முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு ரேமண்ட் குரூப் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபெசிலிட்டியோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 2026 நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வந்து மே 2027ல இருந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேமண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சப்சிடரி இருக்குங்க, ஜேகே மைனி பிரிசிஷன் டெக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஆட்டோ காம்போனன்ட்ஸ், ஏரோஸ்பேஸ் காம்போனன்ட்ஸ் அண்ட் அசம்பிளி ரிலேட்டட் ஒர்க் தான் அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு 943 crores இன்வெஸ்ட் பண்றாங்க ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்டோட உதவியோட. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஐஸ் நேத்து நெட் பையர்ஸா இருந்துருக்காங்க. கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1308 crores. பட் டிஐஎஸோட பையிங்ஸ் அப்படின்றது லாஸ்ட் 3 டேஸா குறைஞ்சிருக்குங்க. குறிப்பா நேத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஒரு 864 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க டிஐஎஸ். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 88.81 இந்திய ரூபாய் வரைக்கும் இறங்குச்சுங்க. ஸோ ஆர்பிஐயோடைய இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஹிந்துல கூட ஒரு ரிப்போர்ட்லாம் போட்டிருந்தாங்க. நான் கடைசியா பார்த்தப்ப ஒரு யூஎஸ் டாலர் 88.76 இந்திய ரூபாயா இருந்தது. அடுத்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 4.39 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் பிட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. 54 டைம்ஸ் பக்கமா சப்ஸ்கிரைப் ஆயிருக்குங்க. ஸோ லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்த்தோம்னா 345ல இருந்து 380 அந்த ரேஞ்சில் இருந்ததுங்க நான் இன்னைக்கு காலைல பாக்குறப்ப. தென் மற்ற ஐபிஓ எடுத்துக்கிட்டோம்னா கனரா ஹெச்எஸ்பிசி இன்சூரன்ஸ், தென் கனரா ரொபேக்கோ ஏஎம்சி, இதை பத்திலாம் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து இன்னைக்கு Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எல்லாம் நேற்று வந்து அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டாடா எலக்ட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ரெண்டுமே வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஏறி இருக்குங்க, இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இறங்கி இருக்குங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து ஒரு 4% பக்கமா இறங்கி இருக்கு. தென் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 32% பக்கமா விழுந்திருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா ரெவன்யூ ஒரு 3% பக்கமா ஏறி இருக்குங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 7.2% ஏறி இருக்கு. அடுத்து ஜிஎம் ப்ரீவரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26 நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ், குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் ரெண்டுலையுமே நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 21% ஏறி இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 11% பக்கமா ஏறி இருக்கு. தென் நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம்னா 61% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 35% பக்கமா ஏறி இருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெட் ஃப்ரீ பிசினஸ்ங்க, ஒரு 15 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கும். அடுத்து டிசிஎஸ்னுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமாலாம் இல்லைங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 1.4% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல பார்த்தோம்னா 5.37% குறைஞ்சிருக்குங்க. அதாவது கம்பெனி வந்து ரீஸ்ட்ரக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1135 crores வந்து வெளில எடுத்துருக்காங்க. அதனால ப்ராஃபிட் குறைஞ்ச மாதிரி சொல்றாங்க. அடுத்து ரெவன்யூ எடுத்து பார்த்தோம்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 3.7% ஏறி இருக்குங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ஒரு 2.4% ஏறி இருக்கு. ரெவன்யூ க்ரோத் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு 3% காட்டுறாங்க, ஓகேங்க. ப்ராஃபிட்டபிலிட்டி பண்றாங்க, ஓகே. பட் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா ஹெட் கவுண்ட் வந்து 3.2% இறங்கி இருக்குங்க. கிட்டத்தட்ட 20,000 பேர் வேலையை விட்டு போன மாதிரி தெரியுது. அதாவது அதிகமா வெளில போனவங்க யார் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு அப்படின்னா சீனியர் லெவல்ல உள்ளவங்க, தென் மிடில் லெவல்ல உள்ளவங்க, இவங்க 2 பேரும் தாங்க வந்து அதிகமா சம்பளம் வாங்குற குரூப்பா இருப்பாங்க. ஸோ அவங்க தான் நிறைய வெளில போன மாதிரி தெரியுது. அவங்களா வெளில போனாங்களா இல்ல இவங்க வெளியில போங்க அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்ற செய்திகள்லாம் நம்மளுக்கு தெரியலங்க. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 11 ரூபாய் அப்படின்ற மேனிக்கு. ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 15, 2025ங்க. அது போக டிசிஎஸ் வந்து புதுசா ஒரு சில திட்டங்கள்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை என்னென்ன அப்படின்னு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஒரு பெரிய ஏஐ லீட் டெக்னாலஜி சர்வீஸ் கம்பெனியா மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட்டுங்க. தென் செகண்ட் வந்து நாங்க ஒரு 1 gigawatt கெப்பாசிட்டியில டேட்டா சென்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸ்ல ஒரு $6 to 7 பில்லியன் நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசிஎஸ் ஓட இந்த திட்டத்தை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்றத சுருக்கமா சொல்லிடுறேங்க. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோர் பிசினஸ் அப்படின்றது ஐடி சர்வீஸ் பிசினஸ்ங்க. அதுல ரெவன்யூ அப்படின்றது பயங்கரமா அடி வாங்கியிருக்கு அப்படின்றது என்னுடைய புரிதலுங்க. அடுத்தது இவங்க ஏஐ டேட்டா சென்டர் ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக முதலீடுகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஐ டேட்டா சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சரியான பாதையில தான் வந்துகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே அவங்க செமிகண்டக்டர்ஸ்க்கான ஃபெசிலிட்டி 2 ஃபெசிலிட்டி குஜராத் தென் அசாம் 2 இடத்துல ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஸோ டேட்டா சென்டர்ஸ் டிசிஎஸ் போடுவாங்க அப்படின்றதுல பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தென் ஐடி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா டிசிஎஸ்ஸே வச்சுக்கோமே, அவங்களுக்கு டாலர் ஏர்னிங்ஸ் வந்துகிட்டு இருந்ததுங்க. ஸோ இப்போ ஐடி செக்டார்ல அவங்களோட கோர் பிசினஸ்ல அடி வாங்கின மாதிரி தெரியுது. ஸோ ஃபியூச்சர்ல அவங்க டேட்டா சென்டர்ஸ் போடுறாங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ரெவன்யூ எவ்வளவு இருக்கும்,
அதாவது முற்காலங்கள்ல டாலர் ஏர்னிங்ஸ் வந்து இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்டா டேட்டா சென்டர் மூலமா அவங்களுக்கு பிசினஸ்ல ரெவன்யூ வருமா அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகங்க. இதெல்லாம் போக டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் டெட் ஃப்ரீ கம்பெனிங்க. ஆனா இவங்க நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸ்ல இந்த ஏஐ டேட்டா சென்டர் பிசினஸ்க்காக ஒரு $7 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க இல்லையா. பேஸ்ட் மேனர் தான், பட் த்ரூ டெட் அண்ட் ஈக்விட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடன் வாங்குற மாதிரி தெரியுதுங்க. சரி, இந்த டேட்டா சென்டர் போடுறாங்க, இந்த டேட்டா சென்டருக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றத பத்தி பார்ப்போமே. எவ்வளவு வந்து டிசிஎஸ் பணத்தை உள்ள போட வேண்டியிருக்கும் அப்படின்றத தோராயமா பார்ப்போமே. அவங்க வந்து ஒரு $7 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு சில டேட்டா வச்சு இன்டர்பிரேட் பண்ணி பார்க்கலாங்க. இப்ப சமீபத்துல ஓப்பன் ஏஐ, என்விடியா 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. எதுக்கு அப்படின்னா என்விடியா வந்து ஓப்பன் ஏஐல ஒரு $100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு? ஒரு 10 ஜிகாவாட் டேட்டா சென்டர் போடுறதுங்க. என்விடியாவை பொறுத்த வரைக்கும் 10 ஜிகாவாட் டேட்டா சென்டர்ஸ்க்கு $100 பில்லியன் வந்து உள்ள தூக்கி போடுறாங்க. அப்ப 1 ஜிகாவாட் டேட்டா சென்டருக்கு $10 பில்லியன் வேணுங்க. ஸோ $10 பில்லியன் அப்படின்றது என்னன்னா, டிசிஎஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல அவங்களோட நெட் ப்ராஃபிட் இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 45,000 கோடிக்கு பக்கமா இருக்குங்க. அது மாதிரி 2 மடங்கு செலவாகுங்க. அதாவது 90,000 கோடியில இருந்து 1,00,000 கோடி வரைக்கும் ஆகும் 1 ஜிகாவாட் டேட்டா சென்டர் போடுறதுக்கு அப்ராக்சிமேட்டா. ஸோ டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் எங்க, எப்படி, எப்போ இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க, இந்த பணத்தை எங்க இருந்து எடுக்க போறாங்க அப்படின்றது தாங்க கேள்வி. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸா நடந்தது என்ன? பெருசா இந்த மாதிரி திட்டம்லாம் எதுவும் சொல்லலைங்க. டிசிஎஸ்ல இருந்து பணம் வரும், டாடா குழுமம் அந்த பணத்தை எடுத்து அதர் லிஸ்டட் என்டிட்டிஸ் அண்ட் அன்லிஸ்டட் என்டிட்டிஸ்ல பணத்தை தூக்கி போட்டு பிசினஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி மாறி போச்சு? டிசிஎஸ்க்கே பணம் தேவைப்படுற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 90,000 கோடிக்கு பக்கமா. சந்தை எடுத்துக்கிட்டோம்னா டிசிஎஸோட இந்த முதலீடுகள் சம்பந்தமான திட்டங்களுக்கு பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியலங்க. தொடர்ந்து என்னை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ் நான் வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச்ல தான் வச்சிருப்பேன். அது போக Q2ல டிசிஎஸ் வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனி லிஸ்ட் என்கேஜ் அப்படின்ற கம்பெனி வந்து அக்வயர் பண்ணிருக்காங்க. ஸோ ஒர்த் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா $72.8 மில்லியன். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து, நான் நிறைய ஐபிஓ அப்ளை பண்ணேன் சார், எனக்கு ஒண்ணு கூட அலாட்டே ஆகல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. அவருக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஆதார், பேன் இது ரெண்டுலையுமே நேம் மிஸ்மேட்ச் இருக்கிற மாதிரி எனக்கு டவுட் இருக்கு. அதனாலதான் நான் ஐபிஓ அப்ளை பண்ணது அலாட் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. ஸோ உங்களோட ஆதார், உங்களோட பேன் அதை ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பீங்க. டிமேட் மூலமா தான் நீங்க ஐபிஓ அப்ளை பண்றீங்க. ஸோ அதுக்கும் உங்களுக்கு அலாட் ஆகாததுக்கும் பெருசா சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. பிரைஸ் பேண்ட் இருக்கும், ஒரு லோயர் பிரைஸ் பேண்ட், அப்பர் பிரைஸ் பேண்ட் இருக்கும். நீங்க லோயர் பிரைஸ் பேண்ட்ல அப்ளை பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மோர் தென் 1 டைம்ஸ் அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நீங்க லோயர் பிரைஸ் பேண்ட்ல அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேபி அப்பர் பிரைஸ் பேண்ட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 54 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. நீங்க லோயர் பிரைஸ் பேண்ட்ல அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா கிடைக்காம போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அடுத்து அமெரிக்க சந்தைக்குள்ள, ஜப்பான் நாட்டு சந்தைக்குள்ள போறதுக்கு எதன் மூலமா சார் நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இன்னும் ஜப்பான் நாட்டு சந்தையிலயோ அமெரிக்க சந்தையிலயோ முதலீடுகள் பண்ணலைங்க. போகலாம் அப்படின்னு இருந்தேன், போறதுக்கான சூழல் இன்னும் வரல. ஐபிகேஆர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இது 3 எடுத்துக்கிட்டோம்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ கம்பேர் பண்றப்ப ஆக்சிஸ் வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருக்க மாதிரி நான் வந்து ஒரு ஆர்டிகிள்ல படிச்சேன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி கம்பேர் பண்றப்ப ஆக்சிஸ் வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தாங்க இருக்கு. பட் நம்மளோட த்ரெஷ்ஹோல்ட் எவ்வளவு? பிரைஸ் டு புக் 1.5க்கு வரணும். 1.5க்கு வந்தா நான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா பேங்கிங் அண்ட் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூக்கு கீழேயே எனக்கு நிறைய கிடைக்குதுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு நான் ஹையர் பிரைஸ் டு புக்ல ஆக்சிஸ் பேங்கை கன்சிடர் பண்ண போறேன்? அடுத்து ஹவுசிங் பினான்ஸ்ல எனக்கு கேன்ஃபின் ஹோம்ஸ் நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது, அதை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆல்கஹால், பீவரேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸும் நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹவுசிங் பினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கேன்ஃபின் ஹோம்ஸ், பிஎன்பி ஹவுசிங் பினான்ஸ், ஆவாஸ் ஹவுசிங் பினான்ஸ், எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ், தென் பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணி கொஞ்சம் நவுத்தி விட்டீங்கன்னா பின்னாடி அந்த போஸ்டரை நீங்க பார்க்கலாம். கேன்ஃபின் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. கேன்ஃபினை விட பிஎன்பி, எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ் ரெண்டுமே நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. தென் திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியர் சைட்ல தாங்க இருக்கு. நம்ம ஒரு 6 months முன்னாடி பேசணும், அதாவது பிரைஸ் டு earnings 26 times 27 times இருக்கிறப்ப, அதாவது 280, 300 அந்த ரேஞ்சில். இப்போ அது ரேலி ஆயிடுச்சு, வெயிட் பண்ணலாம். திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்றப்ப ஜிஎம் ப்ரீவரிஸ் எனக்கு சீப்பா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அடுத்து மெட்டல் ஸ்கிராப் ட்ரேட் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனில நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்குது, 7% பக்கமா கிடைக்குது அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. எம்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் புவர் சேல்ஸ் க்ரோத்துங்க, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் சரியா காட்டல, ரெவன்யூ ஃபால் இருக்குங்க. ஸோ ஒரு 7% டிவிடெண்டுக்காக எம்எஸ்டிசிக்குள்ள போகணுமா அப்படின்றதான் கேள்வி.
நம்மளுக்கு டிவிடெண்ட் ஈல்டு மாதிரி வேணும் அப்படின்னா பாண்டை பார்க்கலாம், பேஜ் இன்வீட்டை பார்க்கலாம். இதை விட நல்ல ஈல்டு கிடைக்கும். அடுத்து ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மால் கேப் கம்பெனிங்க, அது ஒரு சைடு. தென் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதாவது குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல, இயர் ஆன் இயர் பேசிஸ்ல லாஸ்ட் 5 இயர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தா எனக்கு சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு. தென் வேல்யூவேஷன் எடுத்து பார்த்தாலும் 10 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கு. பிரைஸ் டு புக்னு பார்த்தாலும் 0.7 தான் இருக்கு. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்குங்க. அடுத்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக கோல்டு ETF கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோல்டு ETF வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கலாங்க. பட் அது மட்டுமே ஆப்ஷனா வந்து நம்ம வச்சுக்க முடியாதுங்க. 60+ அப்புறம் நம்மளுக்கு ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு பாண்ட் தான் பெஸ்ட். இல்ல நீங்க லோயர் வேல்யூவேஷன்ஸ்ல ஒரு 10 இயர்ஸ் பேக் அட் ஏஜ் ஆஃப் 45 to 50ல நல்ல ஈக்விட்டிஸா கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் ஈல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து டாடா கேபிட்டல் IPO எனக்கு அலாட் ஆயிருக்கு சார், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டாடா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் லிஸ்டிங் கெயின்ஸ் நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாதுங்க. பட் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக்கும் அதிகம், எலிவேட்டட் ஏர்னிங்ஸ் தான். ஸோ ஒரு 10 இயர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் ஷார்ட் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மாதிரி தான் மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கும். அடுத்து ஸ்கிப்பர் இந்தியா லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. எனக்கு ரொம்ப காஸ்ட்லியர் சைட்ல இருக்கிற மாதிரி தெரியுதுங்க பிசினஸ். 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அடுத்து பிக்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. பேஸ்ட் ஆன் வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பெனி ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீங்க, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குங்க. உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா கான்பிடென்ட்டா ஹோல்ட் பண்ற அளவுக்கு வேல்யூவேஷன்ஸ் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸும் இருக்குங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து ரிஸ்க் பத்தி எழுதியிருக்காங்க. நீங்க ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சமாவது ரிஸ்க் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஐடிசிலயோ இல்ல டாடா மோட்டார்ஸ்லயோ நம்மளுக்கு பெருசா கெயின் எதுவும் கிடைக்காது. சேஃப்டி அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க டாடா மோட்டார்ஸ் தென் ஐடிசி எல்லாம் கன்சிடர் பண்றீங்க, அதுல உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இப்போ எடுத்துக்காட்டு KPIT எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அப்படியே டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. KPIT எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 1 இயர் எடுத்துக்கிட்டோம்னா 1800ல இருந்து 1000 வரைக்கும் வந்திருக்குங்க. ஸோ இது ரிஸ்க் அப்படின்றது ஒரு பக்கெட்டு. 1000 rupees போட்டு நம்ம கன்சிடர் பண்றோம், அதுக்கு 7 ரூபாய் 50 காசு டிவிடெண்ட் தர்றான். இது வந்து இன்னும் இறங்கிட்டு இருக்கு. ஒரு சில புரோக்கரேஜ் நிறுவனம் என்ன சொல்றாங்க, KPIT பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 26 அப்படின்றது வாஷ் அவுட் இயர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 26ல இன்னும் எவ்வளவு இறங்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ ரிஸ்க் வந்து அதுலயும் இருக்குங்க. டாடா மோட்டார்ஸ்ல ரிஸ்க் இல்லாமையா 1200ல இருந்து 700க்கு வந்துச்சு, ஐடிசியில ரிஸ்க் இல்லாமையா 500ல இருந்து 400க்கு வந்துச்சு, எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்குங்க. ஸோ ஹையர் வேல்யூவேஷன், அதாவது இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வேல்யூவேஷன் ஆஃப் KPITனா 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. அது 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபினான்ஷியல் 26ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல நெக்ஸ்ட் 3 குவார்டர்ஸ் அப்படின்னா அது இன்னும் 50% கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டாடா மோட்டார்ஸ் ஏற்கனவே 50%க்கு பக்கமா கீழே இறங்கியிருக்கு. ஐடிசி 500ல இருந்து இப்ப கீழே இறங்கி வந்திருக்கு. வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. 400 ரூபாய்க்கு ஒரு குவார்டருக்கு 5000 கோடி ப்ராஃபிட் பண்றாங்க. 700 ரூபாய்க்கு ஒரு குவார்டருக்கு 5000 கோடி ப்ராஃபிட் பண்றாங்க டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா குழுமத்திலேயே TCSக்கு அடுத்து அதிகமா ப்ராஃபிட் பண்ற நிறுவனம் வந்து டாடா மோட்டார்ஸ் தான். இப்போ ஒரு ஷேருக்கு 2 ஷேரா கிடைக்க போகுது. ஸோ எப்படியும் 5 வருஷம் நம்ம ஹோல்ட் பண்ண போறோம். சீப்பான வேல்யூவேஷன்ல இருக்கு, கம்பெனி தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 5 வருஷம் இல்லைங்க, 10 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு டபுள் ஆக வேணாம், எத்தனை டைம்ஸ் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஹார்வர்ட் மார்க்ஸ் அவர்கள் சொன்னதாங்க சொல்றேன். வேல்யூவை தான் நான் பார்ப்பேன். கம்பெனி வந்து 40 டைம்ஸ் இருந்தா அது காஸ்ட்லி தான். அது க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் எவ்வளவு இருந்தாலும் சரிங்க, அந்த சைடு நான் போக மாட்டேன். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.